விஜய் சார் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. அதுவும் தமிழ்நாட்டில் இப்படி நடக்குமா அப்படின்றது கனவுல கூட எதிர்பார்க்கல. நான் இல்லை, மக்களும் எதிர்பார்க்கவே இல்லை. தளபதி விஜய் இல்ல சிஎம் விஜய் நண்பரான தாடி பாலாஜி அவர்கள் விஜய ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காங்க. அதாவது விஜய் அவர்கள் பதவியேற்ற நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாருமே நியூஸ் சேனல்ஸ் தான் பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம விஜய் சார் தான். அதை விட பெரிய விஷயம், பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த 7 பேரை எம்எல்ஏ இல்ல மினிஸ்டர் ஆக்கி இருக்காங்க. இது யாருமே பண்ணாத ஒரு விஷயம். சார் பதவியேற்ற நாள்ல இருந்த அவர் சொல்ற வார்த்தை ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொன்னார். இன்னொன்று, இன்றைக்கி நியூஸை எல்லாரையுமே பார்க்க வச்சுட்டாரு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் பார்க்க வச்சுட்டாரு. பதவி ஏற்றுக்கிட்ட நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும், நான் இப்போ பேசிக்கிட்டீங்களா, இன்றைக்கி வரைக்கும் ஏதோ ஒரு ட்விஸ்ட் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ஜனங்க நடுவில் பெரிய வரவேற்பை கொண்டாடுது. இதில் ரொம்ப ரெட்டிப்பு சந்தோஷம் என்னென்னா, சில சமுதாயத்தில் இருக்கிறவங்க நம்மளால் இது பண்ண முடியுமா, நம்ம அடுத்த லெவலுக்கு வர முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்களும் வர முடியும் அப்படின்ற நிரூபித்ததை நம்ம தமிழ்நாடு சிஎம் மரியாதைக்குரிய விஜய் சார் தான். எதை பற்றி சொல்கிறேன் தெரியுங்களா? பட்டியலத்தை சேர்ந்தவங்க 7 பேரை எம்எல்ஏ ஆக்கியிருக்கலாம், ஆனால் அமைச்சர் ஆக்கியிருக்காருங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். சாத்தியமாக இதுக்கு முன்னாடிலாம் இருந்துச்சு, ஏதாவது சாத்தியமா? இப்போ நடத்துகிறா இருப்பாங்க. அது பெரிய விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த இப்பவும் ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் எப்படி கொடுக்குறாரு என்னன்றது நம்ம டெய்லி பார்க்குறோம். ஓகேங்களா? என்ன சொல்கிறது, தமிழ்நாடு உண்மையாகவே பெருமையாக இருக்குது இவரை சிஎம்மாக நம்ம தேர்ந்தெடுத்ததுக்கு. ஆல் தி பெஸ்ட் சார். எப்பயும் சொல்கிறது தான், உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். நன்றி. இதுல இப்போ என்ன ஹைலைட்னா, விஜயோட நண்பரான ஸ்ரீநாத் அவர்கள் தூத்துக்குடி தொகுதியில நின்று எம்எல்ஏ மற்றும் மினிஸ்டரா பதவியேற்றிருக்காரு. ஆரம்பத்துல தாடி பாலாஜி அவர்களும் சிஎம் விஜய் அவர்கள் டிவிகே கட்சி ஸ்டார்ட் பண்ணப்போ கட்சி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு புசி ஆனந்த் கிட்ட கேட்டிருந்தாராம். ஆனா அவரு தரலையாம். இதனால கோபம் அடைந்த தாடி பாலாஜி டிவிகே விட்டு வெளியேறி எல்ஜேகே பார்ட்டியில போய் சேர்ந்துட்டு இருக்காரு. இப்போ விஜய் அவர்கள் கூட இருந்த எல்லாருமே எம்எல்ஏ அண்ட் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. ஒருவேளை இவரும் விஜய் அவர்கள் கூட இருந்திருந்தாங்கன்னா எம்எல்ஏ ஆகியிருப்பாரோ அப்படின்ட்டு எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.